பிரைஸ் த லார்ட். ஏசாயா 46 அதிகாரம் 10 பின்பாகம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எதற்காக சொல்கிறாருன்னா, அவருக்கு விருப்பமானவைகள், சித்தம்னு என்னது, விருப்பமானவைகள் எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அதே போல் அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது, அதோட பின்பாகம் என்ன இருக்குன்னா, அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் சொல்லி கூறப்பட்டுள்ளது. உங்களை குறித்து ஒரு சித்தத்தையும் ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வச்சுருப்பார். கண்டிப்பாக எல்லார் மேலேயும் ஒரு சித்தம் ஒரு திட்டம், இதை நீ கண்டிப்பாக செய்யணும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா யோனாவை சொல்லலாம். யோனாவை குறித்து ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணியிருந்தார். என்ன பிளான் பண்ணியிருந்தார் தெரியும் தானே? யோனா நினிவேக்கு போய் 40 நாளில் என்ன பண்ணோம், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் யோனா அவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுறான், மாறா தர்சீஸுக்கு ஓடுறான். ஓடும்போது என்ன பண்ணுறாரு, சரி வந்துட்டு விடலை, ஓடுறானேன்னு சொல்லி விடலை. கடலில் ஒரு கொந்தளிப்பை கொண்டு கடலை ஆட்டி படைச்சி அவரை என்ன பண்ணுறாரு, கடலில் தூக்கி போடுறாங்க. மீன் விழுங்குது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாரு, யோனா போய் அறிவிக்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் விட மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே அவர் ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் அவர் வச்சாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா, நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. அதை என்ன பண்ணுவார், நான் திட்டம் பண்ணதை நான் செய்தும் முடிப்பேன் சொல்லி கிளியராக சொல்கிறாரு. அவருக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வார். ஆனால் அவரோட பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கோம்னா, ஒரு மனுஷன் ஒரு ரோபோட் செய்கிறான். அந்த ரோபோட் இந்தந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி செய்கிறான். இந்த ரோபோட் இந்த வேலை செய்யணும். உதாரணம் சொல்ல போனால், இந்த ரோபோட் காய்கறி வெட்டணும்னா அந்த ரோபோட் அதை செய்யும். இந்த ரோபோட் பொதுவான வேலையை செய்யணும் சொல்லி குறிக்கப்பட்டிருக்கும். அப்படி தானே? அவன் பொருத்திருக்கிற சிப்பு வேலை செய்யும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை உபயோகிக்கணும்னு நினச்ச இடத்துல கண்டிப்பாக உங்களை உபயோகிப்பார். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் விருப்பம் இருக்குது இல்லை, கண்டிப்பாக திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். அப்படி சித்தத்துக்கு மாறாக நீங்கள் செல்லாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் அவங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.